الحمد لله الذي جعل العلم نورا وهداية وجعل طلبه في سبيل الله أسمى غاية وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله سعى في سبيل نشر العلم خير السعي صلوات الله وسلامه عليه وعلى آله وصحبه مشاعل العلوم وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين وبعد. கண்ணியமான சகோதரர்களே, இன்றைய ஹுத்துபா ஒரு முக்கியமான ஒரு தலைப்பை வழங்கியிருக்கிறார்கள். அல் இல்மு நாஃபிஉ சலாஹுன் லில் ஃபர்தி வல் முஜ்தமை. பிரயோசனமுள்ள அல்லது பயனுள்ள அறிவு என்பது தனிநபருக்கும் சமூகத்துக்கும் நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கிறது. இதுதான் இன்றைய தலைப்பு. அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் உரித்தாகட்டும். அவன்தான் அறிவை பேரொளியாகவும் நேர்வழி காட்டக்கூடியதாகவும் அமைத்திருக்கிறான். அறிவை தேடுவது என்பது நோக்கங்களில் மிக உயர்ந்ததாக இருக்கிறது. அத்தகைய அல்லாஹுதான் வணக்க வழிபாடுகளுக்குரியவன் என்றும் அவனைத் தவிர அவனுக்கு எந்த ஒரு இணையும் இல்லை என்பதையும் உறுதி பூண்டவனாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவை பரப்புவதிலே மிக கடுமையாக உழைத்தவர்கள். அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் அவர்கள் மீதிலும் அறிவின் விளக்காக திகழ்ந்த தோழர்கள் அவர்களை பின்பற்றியவர்கள் மீதும் உண்டாகட்டும் என்று கூறியவனாக அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ், ஈமான் கொண்டவர்களே நீங்கள் அல்லாஹ்வை பயந்து நடந்து கொள்ளுங்கள். ஹக்க துகாத்தி, பயப்பட வேண்டிய முறைப்படி நீங்கள் அல்லாஹ்வை பயப்படுங்கள். வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், முஸ்லிம்களாக அன்றி நீங்கள் மௌத்தாகி விட வேண்டாம். வ அலமு ஐயுஹல் முஸ்லிமூன், முஸ்லிம் சமூகமே தெரிந்து கொள்ளுங்கள். அன்னல்லாஹ தகத்தஸத் அஸ்மாஉஹு வ சிஃபாத்துஹு, அவனுடைய பெயரும் பண்புகளும் உயர்ந்தது. அந்த அல்லாஹ் சொல்கிறான் எப்படி? ரஃபஅ கத்ரல் இல்மி வ அஹ்லி, அறிவையும் அறிவுடையவர்களையும் அல்லாஹ் உயர்த்தியிருக்கிறான், அந்தஸ்தால் உயர்த்தியிருக்கிறான். வ அலா மனாரஹு வ ஷஅனஹு, அவர்களுடைய மனார், அவர்களுடைய அந்த மிகப்பெரிய உயர்வையும் அவர்களுடைய விவகாரத்தையும் அல்லாஹ் மிக மேன்மைப்படுத்தியிருக்கிறான். ஏனென்றால் லிஅன்ன ஃபில் இல்மி ஸலாஹன் லில் ஃபர்த், அறிவிலே ஒரு தனி நபருக்கு பயன் இருக்கிறது, பிரயோசனம் இருக்கிறது, அதிலே சீர்திருத்தம் இருக்கிறது. ஒஃபி சலாஹில் ஃபர்த் சலாஹன் லில் முஜ்தமை, ஒரு தனிநபருடைய நன்மையிலே சீர்திருத்தத்திலே தான் ஒரு சமூகத்தினுடைய சீர்திருத்தமும் இருக்கிறது. ஒஃபி சலாஹில் முஜ்தமை சலாஹன் லில் உம்மத்தி ஜம்ஆ, ஒரு சமூகத்தினுடைய சீர்திருத்தத்திலே தான் ஒரு சமூகம், ஒரு உம்மத்து பயன்பெறுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அறிவு என்பது ஒரு தனிநபர் மூலமாகத்தான் ஒரு உம்மத்தை என்ன செய்கிறது? சீர்திருத்துகிறது என்பதை சொல்கிறார்கள். வ இன்னல் ஃபர்த லா யக்தஸிபு ஸலாஹஹு இல்லா பில் அமலி ஸாலிஹ், அதாவது ஒரு மனிதன் இந்த சீர்திருத்தத்தை, இந்த நன்மையை சிறந்த நற்செயல்கள் மூலமாகத்தான் பெறுகிறான். வெறும் அறிவால் அல்ல, சிறந்த நற்செயல்கள் மூலமாகத்தான் இந்த சீர்திருத்தத்தை மனிதன் அடைகிறான். ஒருவன் நல்ல வேண்டா அவன் அறிவை வச்சல்ல, அவனுடைய செயலை வைத்து தான் என்ன செய்வாங்க? முடிவெடுப்பாங்க. வல் அமலு ஸாலிஹ், சாலிஹான நல்ல செயல்பாடுகள் என்பது லா யகூனு பிகைரி இல்மின் நாஃபிஇன், அது பிரயோசனமான ஒரு அறிவு இல்லாமல் நற்செயல்கள் உருவாக முடியாது. ஒருத்தர் நல்ல செயல் செய்கிறாண்டா அதுக்கான அறிவு வேணும். அப்போது நல்ல அறிவு இல்லாமல் பிரயோசனமான பயனுள்ள அறிவை அவனால் பெற முடியாது. அந்த அறிவு என்பது யுமையிசு பிஹில் மர்உ பைன ஸாலிஹி வத் தாலிஹி, நல்லது எது கெட்டது எது என்று மனிதன் பிரித்தறிந்து கொள்வதற்கு அந்த அறிவு அவனுக்கு துணை புரிகிறது. வல் ஹைரு வ ஷர் வல் ஹுதா வத் தலாலா, நல்லது கெட்டது, நேர்வழி வழிகேடு, சாலிஹானது சிறந்தது அல்லது மோசமானது, இதையெல்லாம் மனிதன் நல்ல பயனுள்ள அறிவின் மூலமாகத்தான் பிரித்தறிந்து கொள்கிறான். இதை அலிம் தஹாதா ஐயுஹல் முஸ்லிம், நீங்கள் இந்த விஷயத்தை தெரிந்து கொண்டீங்கன்னு சொன்னால் அல்லாஹு தாலா நமக்கு கட்டளையிடுகிறான். பில் இஸ்திஸாததி மினல் இல்ம், அறிவை அதிகப்படுத்துமாறு அல்லாஹ் என்ன செய்கிறான்? அதிகமாக அறிவை என்ன செய்யணும்? அதிகப்படுத்தி கொள்ளுமாறு அல்லாஹு தாலா சொல்கிறான். வகுல் ரப்பி ஜித்னி இல்மா, அல்லாஹ் சொல்கிறான், என்னுடைய ரப்பே என்னுடைய அறிவை அதிகப்படுத்து. அறிவை தாண்டு கேட்கறதல்ல, அறிவை அதிகப்படுத்து என்று நபிக்கு சொல்லுமாறு கட்டளையிடுகிறான். ஒ தஅம்மல் ஃபீ ஹாதா அல் அம்ர் அல் ரப்பானி, அல்லாஹ்வுடைய இந்த கட்டளையை நீங்கள் யோசித்து பாருங்கள். அல்லதி லம் யஅமுருல்லாஹு ஃபீஹி பி முஜர்ரதி சுவாலி,
வெறுமனே அறிவை தாண்டு கேட்க சொல்லி அல்லாஹு தாலா என்ன சொல்கிறான், பல் அமர பி தலபி ஜியாதத்தி மின்ஹு, அல்லாஹ் அதை அதிகமாக கேட்குமாறு அல்லாஹு தாலா சொல்கிறான். வகஃபாக பிஹாதா தன்பீஹன் அலா அதீமி ஷஅனி அல்லது அதீமி ஃபத்லி, இதே உங்களுக்கு போதும் அறிவு எவ்வளவு முக்கியமானது என்றதை தெரிஞ்சு கொள்ளது. அல்லாஹு தாலா அதிகப்படுத்தி கேளுங்கன்னு சொல்கிறதுலேருந்தே அறிவுடைய இம்பார்ட்டன்ட் என்ன, அதனுடைய பெருமானம் என்ன என்பதை தெரிந்து கொள்வதற்கு மிக போதுமானது ஒன்றாக இருக்குது. ஃபலா அஜப், அதே மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய நாளை தொடங்கும் போது ஒரு துவா ஓதுவாங்க. இப்னு மாஜாவில் இந்த செய்தி பதிவாக இருக்கிறது. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக இல்மன் நாஃபிஆ, யா அல்லாஹ் உன்னிடத்தில் பயனுள்ள அறிவை நான் கேட்கிறேன். வ ரிஸ்கன் தய்யிபா, நல்ல ஆகாரத்தை ரிசுக்கை உன்னிடத்தில் நான் கேட்கின்றேன். வ அமலன் முத்தகப்பலா, நான் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய அமல்களை யா அல்லாஹ் உன்னிடத்தில் கேட்கிறேன்னு சொல்லி அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் துவா கேட்பாங்க. இதில் வஃபி தக்தீமில் இல்மின் நாஃபிஇ அலா ரிஸ்கி தய்யிப் வல் அமல் ஸாலிஹ் மா ஃபீஹி மின் தலாலாத்தின் அதீமா, இதில் நாங்கள் எல்லாத்தையும் விட ரிசுக்கை தாண்டு கேட்குறத விட ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நல்ல அமலை தாண்டு கேட்க முதல்ல எது கேட்குறோம், அல்லாஹ்விடத்தில் இல்மன் நாஃபிஆ ஃபஸ்ட் கேட்குறேன். என்னதை நல்ல ஒரு பயனுள்ள அறிவைத்தாண்டு கேட்குறோம். எதுக்கு முதல்ல, ரிசுக்குக்கு முதல்ல கேட்குறோம், அமலுக்கு முதல்ல கேட்குறோம். ஆகவே அல்லாஹு தாலா முதலாவது பயனுள்ள அறிவை முற்படுத்தி இருப்பது என்பதும் அறிவு எவ்வளவு இம்பார்ட்டன்ட் என்பதை நாம் தெரிந்து கொள்வதற்கு மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது. அது மாத்திரமல்ல, அல்லாஹு தாலா குர்ஆனில் என்ன சொல்கிறான், இன்னமா யக்ஷல்லாஹ மின் இபாதிஹில் உலமா, நிச்சயமாக தன்னுடைய அடியார்களிலே அல்லாஹ்வை பயப்படுபவர்களெல்லாம் உலமாக்கள் தான். இதுக்கு அரபில் ஹஸ்ர்னு சொல்லுவாங்க. பயப்படுறா உலமாக்கள் தான் பயப்படுவாங்க அப்படின்னு அர்த்தம். அதாவது உலமாக்களே தான் அல்லாஹ்வை என்ன செய்வாங்க, அடியார்களில் அதிகம் பயப்படுறாங்க. அப்படின்னா மௌலை மாதிரி தான் பயப்படுவாங்க அல்ல. இந்த இடத்துல அல்லாஹ் உலமாக்கள்னு சொல்வது யார், நீங்கள் எந்த அளவுக்கு அல்லாஹ்வை தெரிஞ்சு வச்சுக்கிறீங்களோ, அல்லாஹ்வை பற்றி அறிவாளிகளாக இருக்கிறீங்களோ, அந்த லெவலுக்கு தான் உங்களோட இறையச்சம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல அல்லாஹு தஆலா உலமாக்களை முதன்மைப்படுத்தி இருப்பதும் அறிவுக்கான மிகப்பெரிய ஒரு சிறப்பை நாம் புரிந்து கொள்கிறோம். ஃபமன் கான பில்லாஹி அஅலம கான லஹு அக்ஷா, யார் அல்லாஹ்வை அதிகம் தெரிஞ்சிக்கிறானோ அவன் அல்லாஹ்வை அதிகம் பயப்படுவான். ஒமன் கான லஹு அக்ஷா கான அத்கா வ அன்கா, யார் அல்லாஹ்வை அதிகம் பயப்படுகிறானோ அவன் தூய்மையானவனாக சிறந்தவனாக இருப்பான் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். அழகான ஒரு ஹுத்பா சகோதரர்களே. அதே மாதிரி அல்லாஹு தஆலா கேள்வி மூலமாக, எப்படின்னா வஃபி சியாக்கில் குர்ஆனி ஆகர் ஜா அல் இஸ்திஃப்ஹாம், அறிவுக்கும் அறிவீனத்துக்கும் இடையில ஒரு பிரிவினை உண்டாக்குறான். எப்படின்னா ஒரு கேள்வியை கொண்டு அல்லாஹ் சொல்கிறான், வகுல் ஹல் யஸ்தவில்லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன், அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமனாக முடியுமா? கொஸ்டின் அல்லாஹ் கேட்குறான். அப்படின்னா என்ன சொல்ல வரான், சமனாக இயலாதுன்றத கொஸ்டின் பண்ணி கேட்குறான். அறிந்தவனும் அறியாதவனும் எப்படிப்பா சமனாகலாம், சமனாக முடியுமா என்று அல்லாஹு தாலா கேள்வியை கேட்பது மூலம், அதே மாதிரிமல்ல வல்லதீன லா இன்னமா யததக்கரு உலுல் அல்பாப், சிந்திப்பவர்கள் எல்லாம் அறிவுள்ளவர்கள் தான் என்று சொல்வதில் இருந்தே வல் முராது அன்னஹும் லா யஸ்தஊன், அவங்க சமனாக மாட்டார்கள் என்பதை அல்லாஹு தாலா ஒப்பிட்டு கேள்வி மூலமாக சொல்வதிலும் அறிவு எவ்வளவு மகத்தானது என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ளலாம். இதே மாதிரி அல்லாஹு தாலா வகரன் அல்லாஹு தஆலா ஆதம ஷஹாதா, அதாவது சாட்சி சொல்பவர்களிலேயே மிக உயர்ந்த ஒரு சாட்சியாளன் யார், ரப்புல் ஆலமீன். சாட்சி சொல்லப்படக்கூடிய விஷயம் இருக்குது, அந்த சொல்லப்படக்கூடிய மிக உயர்ந்த விஷயம் எது, தௌஹீத். சொல்லக்கூடிய உயர்ந்தவன் அல்லாஹ், சொல்லப்படக்கூடிய விஷயம் என்ன, மிகச்சிறந்தது தௌஹீத். அல்லாஹு தஆலா மிகச்சிறந்த சாட்சி சொல்லப்படக்கூடிய ஒன்றை, மிகச்சிறந்த சாட்சியாளனான அல்லாஹ்வை வானவர்கள் அஹ்லுல் இல்முகள் இவங்களோட ஒப்பிட்டு ஒரு வசனத்தில் சொல்கிறான். எப்படி சொல்கிறான், ஷஹீத் அல்லாஹ், அல்லாஹ் சாட்சி சொல்கிறான், மிகச்சிறந்த சாட்சியாளன். அன்னஹு லா இலாஹ இல்லாஹுவ, தௌஹீத் என்கிற சாட்சி சொல்லப்பட வேண்டிய மிக முக்கியமான ஒரு சாட்சியத்தை பற்றி சொல்வான். என்னது, அல்லாஹ்வை தவிர வேறு ஒரு கடவுள் இல்லை. வல் மலாயிகத்து, வானவர்கள், வ உலுல் இல்ம், அறிவுள்ளவர்களெல்லாம் சாட்சி சொல்கிறார்கள். யாரோட, அல்லாஹ்வோட, வானவர்களோட, உலுல் இல்மையும் சேர்த்து அல்லாஹு தஆலா அறிவுள்ளவர்களும் காயிமம் பில் கிஸ்த், நேர்மையை நிலைநாட்டியவர்களாக சான்று பகர்கிறார்கள் என்று அல்லாஹ் தன்னோடு அஹ்லுல் இல்முகளை இணைத்திருப்பதும் அறிவுக்கு அல்லாஹ் வழங்கியிருக்கிற முக்கியத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஃபஐயு ஷரஃபின் வ மகானத்தின் ஹாஸஹல் உலமா, இதைவிட என்ன அறிவுக்கு வேறு முக்கியத்துவம் வேண்டும், அல்லாஹ் தன்னோடு இணைத்திருக்கிறானே. வலிஹாதா கால பஅதுல் ஆரிஃபின், சில அறிஞர்கள் இப்படி சொல்லுவாங்க. என்னன்னு சொன்னால், இல்மை பொறுத்தவரையும் அறிவே இல்லாதவனும் தான் அறிவாளி என்று தான் வாதிட பார்ப்பான். அதிலேயே நமக்கு என்ன விளங்குதுண்டா, அறிவாளியே தன்னை அறிவாளின்னு காட்டிக்கொள்ள பார்க்குறாண்டா அறிவுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கிறது.
அதே நேரத்தில் ஒரு அறிவில்லாதவன் கூட கஃபாபில் ஜஹல் மடமை அறிவீனத்துக்கு அது ஒரு இழிவு என்பதற்கு போதுமான விஷயம் என்னென்னா, யாருமே தன்னை அறிவீனன்னு சொல்ல மாட்டான். அறிவீனன், உண்மையான அறிவீனன் கூட தான் அறிவில்லாதவன் ஒத்துக்கொள்ளல. காரணம், அது ஒரு கேவலமான ஒன்று என்பதை இதன் மூலம் நாங்கள் தெரிந்து கொள்ளலாம். அது மாத்திரமல்ல, இதில் முக்கியமான அடுத்த ஒரு விஷயம் என்னென்னு கேட்டால், இஹ்லாஸும் அறிவும் சேரணும். இஹ்லாஸ் இல்லாமல் வெறுமனே அறிவு என்பது உங்களை சொர்க்கத்துக்கு கொண்டு போகாது. அல்லாஹ்வுக்காக நீங்கள் அறிவை தேடும்போது அது சொர்க்கத்துக்கான ஒரு பாதை உங்களுக்கு சொல்லித் தருகிறது. சஹி முஸ்லிமில் வரக்கூடிய செய்தி, ஒமன் சலக்க தரீகன், யார் ஒரு பாதையிலே எல்தமிசு ஃபீஹி இல்மன், அறிவை தேடுவதற்காக வேண்டி நடந்து செல்கிறாரோ, சஹலல்லாஹு லஹு பிஹி தரீகன் இலல் ஜன்னா, அல்லாஹ் அவருக்கு சொர்க்கத்துக்கான பாதையை இலகுபடுத்தி விடுகிறான். எனவே அறிவை தேடுகின்ற அந்த பயணமே அவரை சொர்க்கத்துக்கு அழைத்து செல்கிற ஒரு மகத்தான ஒரு விஷயமாக இருக்கிறது என்பதையும் இந்த இடத்துல மிக அழகாக நமக்கு சொல்லித் தருகிறார்கள். ஃபஹாதா தரீகுன் இலல் ஜன்னதி யுனாதீக்கும், இதோ சொர்க்கத்துக்கான அந்த பாதை அது உங்களை அழைத்து கொண்டிருக்கிறது. முஸ்லிம் சமூகமே, யுனாதி அபுனாஅக்கும் மின் வராஇக்கும், உங்களையும் உங்களுக்கு கீழ் உள்ளவர்களையும் அது அழைத்து கொண்டிருக்கிறது. அறிவை தேடுகிற அந்த பாதைக்கு வருமாறு. அன் ஹலும்மு இலா ஹைரை துன்யா வல் ஆஹிரா, உலகத்துக்கும் மறுமைக்கும் பயனுள்ள அந்த ஹைருக்காக நீங்கள் விரைந்து செல்லுங்கள். இலா ரிஃஅத்தி துன்யா ஃபௌகல் ஆலமீன், இந்த அகிலத்தாரை விட இந்த உலகத்திலே உங்களை அது உயர்த்தக்கூடிய ஒன்று. வஇலா சுஹ்பத்தில் அம்பியா வல் அவுலியா வல் உலமா வஸ் சாலிஹீன், நபிமார்கள், அதே மாதிரி அல்லாஹ்வுடைய இறைநேசர்கள், உலமாக்கள், சாலிஹீன்களோடு மறுமை நாளில் நட்பு கொண்டாடக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயத்துக்காக அல்லாஹ் உங்களை அழைக்கின்றான். நீங்கள் அறிவை தேடுவதை கடமை என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள் என்று ஒரு நபிமொழி இப்னு மாஜாவில் பதிவாக இருக்கிறது. ஆனால் அந்த செய்தி பலவீனமானது. அதில் வரக்கூடிய ஒரு ராவி, அதாவது ஹிஃப்ஸ் இப்னு சுலைமான் என்பவர்கள் பலவீனமானவர்கள். அந்த ஹதீஸ் பிரபலியமாக மக்களுக்கு மத்தியில் சொல்லப்படும். ஆனால் கருத்து உண்மையானது. என்னது? தலபுல் இல்மி ஃபரீதத்துன் அலா குல்லி முஸ்லிமின், வேற இடத்துல முஸ்லிமத்தின், முஸ்லிமான ஆணுக்கும் பெண்ணுக்கும் அறிவை தேடுவது கடமை. இந்த ஹதீஸ் பலவீனம்டாலும் இந்த கருத்து சரியானது என்பதனால நான் இதை சேர்த்திருக்கிறேன். எனவே இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்னென்னு சொன்னால், அறிவை தேடுவது என்பது இந்த உலகத்தினுடைய ஆடம்பரங்களில் ஒன்றல்ல, அல்லது நீங்கள் நினைச்சா தேடலாம், நினைக்கலண்டா விட்டுறலாம் என்பது மாதிரியான ஒரு தேர்வல்ல இது. பல் ஹுவ வாஜிபுன் ஷர்இய்யுன் தீனியும், இது ஒரு மார்க்க கடமையாக இருக்கின்றது, வாஜிபாக இருக்கிறது. இந்த நாட்டினுடைய இந்த அஹ்லாக், அதாவது நட்பண்புகளுக்கான ஒரு கடமையாக அது இருக்கின்றது. எனவே உள்ளம், ஒரு மார்க்கம் ஒரு மனிதனுக்கு உள்ளத்தில் என்ன கட்டளையிடுகிறது என்று சொன்னால், அவர்கள் இந்த மார்க்கத்தை தேட வேண்டும் என்று மார்க்கம் அவர்களுடைய உள்ளங்களுக்குள் கட்டளையிடுகிறது. உலக ஒழுங்குகளும் உலகத்தினுடைய சட்டங்களும் அறிவை தேட வேண்டும் என்பதை மனிதனுக்கு வலியுறுத்தி கொண்டிருக்கிறது. எனவே வந்தூர் அஹில் முஸ்லிம் ஃபி ஹாதல் ஹிதாபின் நபவி ஷரீஃப், ரசூலுல்லாஹ் இப்படி சொல்றாங்க, அதை கொஞ்சம் பாருங்க. சயஅதீக்கும் அக்வாமுன், அதாவது உங்களுக்கு ஒரு சமுதாயம் வருவார்கள், யத்லுபூனல் இல்ம், அறிவை தேடுகிற ஒரு சமூகம் உருவாகுவார்கள். ஃபஇதா ரஅய்துமூஹும், அவர்களை நீங்கள் கண்டால் மர்ஹபன் மர்ஹபன் பி வஸியத்தின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபியுடைய வசியத்துக்காக உங்களுக்கு நல்வரவு உண்டாகட்டும் என்று சொல்லுங்கள் என்று சுனன் இப்னு மாஜாவிலே ஒரு ஹதீஸ் பதிவாக இருக்கின்றது. எனவே கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த ஊக்குவிப்புக்கு பிறகு என்னதான் நமக்கு இருக்கிறது? இதில் நாம் குறை செய்ய முடியுமா? ஃபஹல் ஹாதா, அதாவது இதில் நாம் குறை செய்யலாமா? இதைவிட உங்களுக்கு வேறு என்ன அழைப்பு வேணும்? எனவே அலா ஃபத்தகுல்லா, நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்விடத்தில் நீங்கள் அடிக்கடி இதற்காக முயற்சியுங்கள், இஸ்திக்பார் செய்யுங்கள். அது மாத்திரமல்ல, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, குல்லுக்கும் ராஇன் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஇயத்தி, உங்களில் ஒவ்வொருவரும் மேய்ப்பாளர்கள், உங்கள் மேய்ப்பை பற்றி அல்லாஹ் நாளைய மறுமையில் உங்களிடம் விசாரிப்பார், நீங்கள் அதற்காக விசாரிக்கப்படுவீர்கள். வ இன் அவ்வல ரஇயத்திக்கும் ரஇய்யிக்கும் அப்னாஉக்கும் அல்லதீன இஸ்தகலஃபுமுல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய, அல்லாஹ் உங்களிடத்தில் ஒப்படைத்திருக்கக்கூடிய உங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில் முதலாவது உங்களுக்கு பொறுப்பு என்னன்னு சொன்னால், ஃபி தர்பியத்திஹிம் வ தஅலீமிஹிம் வ உமூர தீனிஹிம் வ துன்யா, அவங்களுக்கு நீங்கள் தர்பியா பயிற்சி அளிக்க வேண்டும், அவங்களுக்கு கல்வி வழங்க வேண்டும், உலக மறுமை விவகாரங்களுக்காக நீங்கள் அவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும். வ இன் அஅஸம வ அஸ்மன வ அர்கா, மிக உயர்ந்தது, மிக தரமானது, மிக அந்தஸ்தால் கூடியது என்னவென்று சொன்னால், மா யுகத்திமுஹு வாலிதுன் லிவலதி, ஒரு தந்தை தன்னுடைய மகனுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டியது, ஒரு பொறுப்பாளன் தன்னுடைய பொறுப்புக்கு கீழே உள்ளவர்களுக்கு கொடுக்க வேண்டியது, அன் யபஅ அக்தாமஹும் அலா சபீலில் இல்ம், அறிவு என்கிற பாதையிலே நீங்கள் அவர்களை தடம்படி
தாமதிக்க செய்ய வேண்டும். வஅன் யஸ்லுக பிஹிம் சபீலஹுல் கவீம், அந்த ஒழுங்கான முறையான பாதையிலே நீங்கள் அவர்களை வழிகாட்ட வேண்டும் என்பது ஒவ்வொரு பெற்றோருக்குமான ஒரு கடமையாக இருக்கின்றது. எனவே இதன் மூலமாகத்தான் மனித உள்ளங்கள் ஈமானால் அமைதி பெறுகின்றன, மனித உள்ளங்கள் தூய்மை அடைகின்றன, மனித சிந்தனைகள் கூர்மை அடைகின்றன, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை மனிதன் அடைகிறான். இந்த உலகத்திலே மறுமையிலே அவன் மிகப்பெரிய வெற்றி அடைகிறான். அது மாத்திரமல்ல, தனது வாழ்க்கையிலே தனது மரணத்துக்கு பின்னாலும் அவன் தனக்கான ஒரு சிறந்த வரலாற்றை பதிவு செய்கிறான் என்பதை இந்த ஹுத்துபாவிலே இன்னும் அழகாக நமக்கு சொல்லியிருக்கின்றார்கள். எனவே ஒரு பெற்றோர்கள் அந்த குழந்தையை வளர்க்கக்கூடியவர்கள் அவர்களுடைய விஷயத்திலே முதலாவது ஆரம்ப படித்தரத்தில் இருந்தே அவர்களுக்கு என்ன தேவை என்பது பெற்றோர்களுக்குத்தான் தெரியும். அவங்களுக்கு நல்லது எதுன்னு தெரியாது, கெட்டது எதுன்னு தெரியாது. நீங்கள் எதை அவர்களுக்காக விரும்புகிறீர்களோ அதைத்தான் அவங்களும் விரும்புவாங்க. எனவே வலா யஸ்தஹிப்பானி இல்லா மஸ்தஹ்ஸனஹு லஹுமா, நாங்கள் எதை நல்லது என்று அவர்களுக்கு வழிகாட்டுறோமோ அதைத்தான் அவர்கள் விரும்புகிறார்கள். எனவே நீங்கள் நல்லவைகளுக்காக நீங்கள் வழிகாட்ட வேண்டும், நல்லவைகளை அவர்களுக்கு நீங்கள் விரும்ப வேண்டும். அவர்களை மார்க்க ரீதியாக இந்த உலகத்திலும் மறுமையிலும் இந்த அவர்களுடைய வாழ்க்கைக்கு, உலக வாழ்க்கைக்கும் மறுமை வாழ்க்கைக்கும் பயனுள்ள விதமான விஷயத்திலே நீங்கள் அவர்களை ஈடுபடுத்த வேண்டும். வஇல்லம் யஃஅல் ஃபகத் ஹானல் அமானத வகஷ்ஷ துர்ரியதஹு, அவன் தன் அமானிதத்துக்கு மோசடி செய்து விட்டான், தன்னுடைய சந்ததிகளுக்கு அவன் அநீதி விட்டான், அவர்களுக்கு அநியாயம் செய்து விட்டான் என்பதை நாங்கள் தெரிந்து கொள்கிறோம். சஹீஹ் முஸ்லிமில் வரக்கூடிய ஒரு செய்தியை கொண்டு வந்திருக்கிறாங்க. மாமின் அபுதின் யஸ்தர்ஈஹில்லாஹு ரஇயத்தன், எந்த ஒரு அடியானாவது தனக்கு வழங்கப்பட்ட அந்த ரஐயா, அந்த மேய்ப்பிலே, அந்த பொறுப்பிலே யமூத்து வஹுவ காஷுன் லிரஅயத்தி, தன்னுடைய அந்த பொறுப்புக்கு மோசடி செய்தவனாக அவன் மௌத்தாகிவிட்டால், தன்னுடைய குழந்தைகளையோ தன்னுடைய பொறுப்பில் உள்ளவர்களையோ அவன் கவனிக்க தவறி மோசடி செய்து விட்டால், இல்லா ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னா, அல்லாஹ் அவர்களுக்கு ஜன்னத்தை ஹராமாக்கி விடுகிறான். அல்லாஹு அக்பர். அழகான ஒரு ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிமில் வருகிறது, இந்த ஹுத்துபாவிலே கொண்டு வந்திருக்கிறார்கள். எனவே இதிலே சுருக்கம் என்னவென்று சொன்னால், பிள்ளைகளை வளர்க்கக்கூடியவர்களே, பெற்றோர்களே, நீங்கள் அவர்களை சிறந்த முறையிலே கண்காணிக்க வேண்டும். அவர்களுடைய பண்பாடுகளை நீங்கள் ஆரம்பத்திலேயே சிறந்த கல்விக்கூடங்களிலே, ஒழுங்கமைக்கப்பட்ட மதரசாக்களிலே நீங்கள் இணைத்துக் கொள்வதன் மூலமாக நீங்கள் அவர்களுக்கான அந்த பொறுப்பை நிறைவேற்ற வேண்டும். லியுவத்தியல் அமானத கமா அமரல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையிட்டபடி அந்த அமானிதத்தை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும். அல்லாஹ்விடத்திலே உங்கள் பொறுப்பிலிருந்து அல்லாஹ்வுக்கு முன்னால் நீங்கள் நிரபராதியாக வேண்டும். நல்ல சிறந்த பயனுள்ள சாலிஹான சந்ததிகளை நீங்கள் இந்த நாட்டுக்கும் இந்த சமுதாயத்துக்கும் நீங்கள் வழங்க வேண்டுமாக இருந்தால் இதிலே நீங்கள் பொறுப்பெடுக்க வேண்டும் என்பதை கூறி, இந்த கல்வியாண்டு இன்றைக்கு அடுத்த வருடத்துக்கான கல்வியாண்டுக்கான பதிவு ஆரம்பித்து இருக்கிறது. அதற்கான ஒழுங்குகளை, அதுக்குரியவர்களை நீங்கள் அவர்களை அணுகி அவர்களுக்கு கட்டுப்பட்டு நீங்கள் அதிலே முந்திக் கொள்ளுங்கள் என்கிற அடுத்த ஒரு தகவலையும் இந்த நாட்டுக்கு வழங்கியிருக்கிறார்கள். எனவே ஃபத்தகுல்லா, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். வஹ்ரிசு அல ஸயி ஃபி மசாலிஹி அப்னாஇக்கும், உங்கள் குழந்தைகளை சிறந்தவர்களாக உருவாக்குவதற்கான அந்த முயற்சியிலே நீங்கள் பேராசை கொள்ளுங்கள். அவர்களை சிறந்தவர்களாக உருவாக்குவதற்கு நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும் என்ற அந்த அறிவுரையோடு ஹாதா வஸல்லு வஸல்லிமு அலா இமாமில் முர்சலீன் முஹம்மதின் அல் ஹாதி அல் அமீன். فقد أمركم ربكم حين قال إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. அடுத்த ஒரு ஹுத்பாவில் உங்களை சந்திக்கும் வரை வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.